ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சேலத்திலிருந்து லதா சடையன் எழுதியிருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளார்கள். என்னுடைய பிறந்த தேதி 22/5/1961 வியாழன் இரவு 7:15க்கு நான் பிறந்தேன். என்னுடைய ராசி கடகம். என்னுடைய நட்சத்திரம் பூசம். என் மகன் பெயர் முனியப்பன். பிறந்த தேதி 5/4/1986 சனிக்கிழமை இரவு 11:15க்கு பிறந்தான். ராசி கும்பம், லக்னம் தனுசு, நட்சத்திரம் சதயம். என் மகனுக்கு பிறந்ததிலிருந்து லேசாக பார்வை குறைபாடு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாலைக்கண் நோயும் உள்ளது. அதனால் அவனுக்கு திருமணம் தள்ளி போகின்றது. நிலையான வேலையும் அவனுக்கு அமையவில்லை. BA படித்து முடித்துள்ளான். ஏதாவது கடை வைத்து சொந்த தொழில் செய்யலாமா? அப்படி வைத்தால் அவன் ராசிக்கு என்ன மாதிரியான தொழில் செய்வது? எப்பொழுது அவனுக்கு திருமணம் நடக்கும்? நிரந்தர வேலை அமையுமா? நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கி மூலம் இதற்கு ஒரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. இவங்க மகனுக்கு மாலைக்கண் நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அந்த குறைபாடு நீங்கிறதுக்கும் அவருக்கு நிரந்தர வேலைக்கும் அவருக்கு திருமணத்திற்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன விதமான பரிகாரம் வருது, என்ன பலன் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல உங்கள் மகன் சொந்தமாக தொழில் செய்யலாம். அது உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் ஒத்து வராது, உண்ணக்கூடிய தொழில் ஒத்து வராது. ஆனால் உங்களுக்கு இந்த வெத்தலைப்பாக்கு கடை மாதிரியோ அல்லது ஸ்டேஷ்னரி சாமான்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கடையாவோ தாராளமாக போடலாம். இப்போ திருமண வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னும் 2 வருட காலம் கட்டாயம் தள்ளும். இப்போ இந்த கண் சம்பந்தமான தொல்லைக்கு எளிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை காலத்தால் 6லேருந்து 7 சூரிய ஓரையில் ஆதித்ய இறுதின்னு சொல்லி சூரிய பகவான் படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கும் அவரோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற எல்லை தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலில் பனை மரம் வாங்கி நடுங்க. இது ஒரு 6 முறை செய்யுங்க. நடக்கூடிய கிழமை சனிக்கிழமையாக இருக்கணும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். சூரிய வழிபாடையும் தொடர்ந்து செய்துட்டு வர சொல்லுங்கள். சொந்த தொழிலில் வெற்றி பெறுவார். 2 வருடத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லதா சடையன் அவங்களுடைய மகனுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் பயன்படுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787 கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி 25/9/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று
பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பேசலாம். இப்போ நிறைய நம்ம பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது சுவாமிக்கு பலவிதமான உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம். அது மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, சுவாமி திருமணியில் பாலால் பண்ணுவா, தயிரால் பண்ணுவா, அதுக்கப்புறம் தேனால் பண்ணுவா. இது மாதிரிலாம் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது நம்ம சுவாமிக்கு வந்து கோயில்களுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த திருமேனியில் வந்து அந்த பஞ்சாமிர்தத்தை வந்து எல்லாரும் உங்களுக்கு பழங்களெல்லாம் கலந்து சுவாமி திருமேனியில் சமர்ப்பிப்பா. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா, அந்த சேர்க்கும்போது சில பேர் அதை வந்து கோயிலில் பார்க்கலாம், கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுப்பா. இப்போ சேவார்த்திகள்கிட்ட கொடுத்தா சேவார்த்திகளில் அந்த எல்லா பழங்களையும் கலந்து சில கோயில்களில் பார்க்குறோம், கலந்து கையால் நல்லா பிசைஞ்சு அது ஜூஸ் மாதிரி ஆகிடும் கொடுப்பா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பழனி பஞ்சாமிர்தத்தை பார்த்துட்டும் அது மாதிரி செய்கிறாளோன்னு தோணும். பழனியில் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் விஷயம் வேறு, அதை செய்கிற முறையும் வேறு, செய்யக்கூடிய வழிமுறையும் வேறு. அது வந்து ஒரு காலத்தில் வந்து 30 நாள் கூட கெடாமல் இருக்கும்னு சொல்லுவாள். ஒரு காலத்தில் 30 நாள் கூட கெடாமல் இருக்கும்னு சொல்லுவாள். இப்போயும் வந்து அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு, அது வேறு. ஆனால் நாம் சாதாரணமாக பழங்களை கலந்து பண்ணும்பொழுது அப்படியே நீர்த்து போயிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு சாஸ்திரங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் திருவல்லிக்கேணி, திருப்பதி, இந்த மாதிரி திவ்ய தேசங்களில் பண்ணுவா, பார்த்துருக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை தனியாக கட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். அம்சம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள், நைவேத்தியமாக சமர்ப்பிப்பாள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பழமாக நைவேத்தியம் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் கலந்து சேவார்த்திகளுக்கு விநியோகம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்து எல்லா பழங்களையும் ஒன்றா கலந்து தேன் விட்டு சேவார்த்திகளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். இல்லை தேன் விடாமல் சில இடத்துல நாட்டு சக்கரை போட்டு இல்லை அது போடாமையும் நைவேத்தியம் பண்ணுவாள். அப்படியே அப்போ அதை வந்து விநியோகமும் அப்படியே பண்ணிவிடுவாள். ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அர்ச்சகரோ அல்லது சேவார்த்திகளோ அந்த பஞ்சாமிர்தத்தை சரி பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த கையை போட்டு அதை அப்படியே பிசைஞ்சு ஜூஸ் ஆக்கி சுவாமி திருமேனியில் விடுவாள். இந்த பஞ்சலோக மேனியில் பார்த்தா நல்லா வந்து உங்களுக்கு அபிஷேகங்களை சுத்தமாக பண்ணியிருந்தால் பரவாயில்ல, அந்த பக்கம் கொஞ்சம் புளி இந்த பக்கம் கொஞ்சம் இதுன்னு சொல்லி இருக்கும்பொழுது அப்படியே விட்டுட்டோம், அதை உடனே விநியோகம் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த விநியோகத்தை வந்து ஒரு 2 ஹவர் 3 மணி நேரம் கழித்து பண்ணுவாள். அதனால் எப்போயுமே என்னென்னா, உங்களுக்கு பக்தியும் அதே நேரத்தில் ஆன்மீகமும் பக்தியும் இருக்குது பாருங்கள், அதோட ஆரோக்கியமும் கொஞ்சம் சேர வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. இது குறையாக சொல்கிறோன்னு இல்லை. சுவாமியோட திருமேனி வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ ஆகியிருந்தால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பஞ்சாமிர்த அபிஷேகத்தை பண்ணிட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பஞ்சலோகம்னு சொல்கிறோம், அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் காலத்தில் இருந்த பஞ்சலோகம் வேறு, இப்போ நம்ம பஞ்சலோகம் சொன்னால் அது வெங்கலம் தான். பஞ்சலோகம்னு சொல்கிறால தவிர அது 5ல் 1 5 உலகங்களை வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் கலக்கிறது, தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பித்தளை இதெல்லாம். ஆனால் இப்படி நடைமுறையில் அந்த மாதிரி இப்போ இல்லை, வெறும் வெங்கலம் தான். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புளிலாம் ஒரு இடத்துல அப்படியே இருக்கும், அது மேலேயே உங்களுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து சேவார்த்திகளுக்கு விநியோகம் பண்ணும்பொழுது அதனோட தன்மை அப்படியே மாறி போயிடும். ஆனால் பக்தியில் வந்து நீங்கள் இப்படி சிந்தனை பண்ணலாமான்னு நினைக்கலாம், அப்படி கிடையாது. ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம், ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சுக்கணும்னு சொல்கிறோம். அந்த ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சுட்டு இப்போ ஒரு பழம் நறுக்குறீங்கன்னா அந்த நெருக்கிற இடம் தூசி தும்பு இல்லாமல் அந்த கத்திலாம் சுத்தபத்தமாக இருந்து அதுக்கப்புறம் ஏன்னா நாம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். நாம் எப்படி சாப்பிட்றோம், வீட்டில் எவ்வளோ வந்து நம்ம ஒரு ஆப்பிள் பழம்னா அலம்புறோம், தரையில் வைக்கிறோம் ஆப்பிள் பழத்தை, அதை வந்து ஒரு தட்டில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை அலம்புறோம், திருப்பி அதை துடைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை சரியானபடி பண்ணுறோம், அதில் இருக்க விதையெல்லாம் தூக்கி போடுறோம். ஆனால் சுவாமிக்கு மட்டும் ஏன் நம்ம அப்படியே ஏனோ தானன்னு பண்ணணும், அது கட்டாயம் கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி பழங்களை நம்ம பார்க்குறோமோ ருசித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் சுவாமிக்கு பண்ணணும். ஆனால் எல்லா பழங்களையும் சேர்த்து பண்ணுறதுனால ஒன்றும் தவறில்லை, அது தேசாச்சாரம்னு சொல்லுவோம். அந்தந்த இடத்துல என்ன ஆச்சாரம் இருக்கோ அப்படியே அனுஷ்டானத்தில் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. சில இடங்களில் சில வழிமுறையை வச்சோம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை.